ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் அக்கா ஹாஸ்டல் போகிறா. காலையிலே எல்லா திங்ஸும் எடுத்து காருக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டிலேருந்தே தான் சாப்பிட்டு போனோம். காலையில் உப்புமா, அந்த கோதுமை உப்புமாவும் பொட்டேட்டோ சிப்ஸும் சாப்பிட்டோம். இன்றைக்கி உப்புமா நல்லா இருந்துச்சு, அதனால் நான் நிறைய சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சேலம்லேயே சாப்பிட்டோம். சேலமில் செல்வி மெஸ்ஸில் ஒரு சிக்கன் பிரியாணியும் அப்புறம் ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இங்கே டேஸ்ட்டு செல்வி மெஸ்ஸில் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்போயாச்சும் சேலம் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் அக்கா ஒரு 4 o'clock ஹாஸ்டலில் போய் விட்டுட்டு ஒரு 6 o'clock கிளம்புனோம். வர வழியில் நல்லா மழை பெஞ்சிச்சு. மழை ஒரு வாட்டி நிற்கிது, சரி நின்றுச்சுன்னு நினச்சா உடனே நல்லா மழை பெய்யுது. அப்புறம் பாறையிலலாம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களால் வண்டி ஓட்ட முடியல, அதனால ஒரு பெட்ரோல் பங்க் கிட்டே போய் நின்றுட்டோம். ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு அதிகமாக. அப்புறம் அங்கங்கே நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருந்துச்சு. இன்றைக்கி செம மழை பாருங்கள், பாறையிலேருந்து தண்ணி எப்படி வருதுன்னு. அப்புறம் 2 வீலரில் போவாங்களே அவங்கெல்லாம் பாலத்துக்கு அடியில் நின்றுட்டு இருந்தாங்க. பெட்ரோல் பங்க்கில் இருந்தோன்னு சொன்னல, அங்கே இவ்வளோ தண்ணி தேங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நைட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு 7 o'clock இருக்கும். அப்போயும் மழை விடாமல் பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒசூர் ராயக்கோட்டை வந்ததுக்கப்புறம் மழை அவ்வளோவா இல்லை, நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஹோட்டலில் இருந்தே வாங்கிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு தோசையும் அப்புறம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் 2 பரோட்டாவும் வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.